எல்லாருக்கும் வணக்கம். தேர்தல் காலம் வந்தாச்சு, கூடவே சில முக்கியமான ரூல்ஸும் வந்திருக்கு. இந்த தேர்தல் நேரத்துல பணம் எடுத்துட்டு போறதுக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கும் என்னென்ன விதிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த பகுதியில தெளிவா பார்க்கலாம். தேர்தல் நேரத்துல நம்ம பணத்தையே நாம எடுத்துட்டு போறதுக்கு கூட ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் இல்லையா? சரியான ஆவணங்கள் இல்லாம அதிகாரிகள் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு கவலை நிறைய பேருக்கு இருக்கும். வாங்க, முதல்ல அந்த கவலையை சரி பண்ணிடலாம். சரி, இப்போ பொதுமக்களான நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள போகலாம். அதாவது கையில பணம் எடுத்துட்டு போறதுக்கான விதிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு நம்பர் இதுதான், 50,000 ரூபாய். எதுக்காக இந்த லிமிட்? வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறத தடுக்கிறதுக்காகத்தான். நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல கையில பணம் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கான சரியான ஆவணங்களை கூடவே வச்சிருக்கணும். அப்போ ஆதாரம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அந்த பணத்தை வச்சு என்ன வாங்க போறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது, அதோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் ரொம்ப முக்கியம். சரி, ஒருவேளை நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல பணம் எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில இருக்கணும்? உதாரணத்துக்கு, பேங்க்ல இருந்து பணம் எடுத்திருந்தீங்கன்னா அந்த வித்ட்ராவல் ஸ்லிப் ஒரு முக்கியமான ஆதாரம். அதே மாதிரி விவசாய வருமானமா இருந்தா அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் காட்டணும். இப்படி அந்த பணத்தோட மூலத்தை நிரூபிக்கிற எந்த ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டும் போதுமானதுதான். பாருங்க, தலைமை தேர்தல் அதிகாரியே ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு. பொதுமக்களை தொந்தரவு பண்ண வேணான்னு அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம். உங்ககிட்ட சரியான டாக்குமெண்ட்ஸ் இருந்தா நிச்சயமா எந்த பிரச்சனையும் வராது. இது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் தானே. சோ சரியான ஆவணம் இருந்தா பயப்படவே தேவையில்ல. ஓகே, இப்போ பொதுமக்களை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் என்னென்ன ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களோட தேர்தல் வேலைகளுக்கு இது ரொம்பவே முக்கியம். வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் இருக்கு. வேலை நாட்கள்ல காலையில 11 மணிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் தான் மனு தாக்கல் பண்ண முடியும். தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிற விடுமுறை நாட்கள்ல பண்ண முடியாதுங்கிறத வேட்பாளர்கள் கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். முன்னெல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்குறதுன்னா அது ஒரு பெரிய வேலை. ஆனா இப்போ டெக்னாலஜி அதை ரொம்ப ஈஸியாக்கிருச்சு. சுவிதான்னு ஒரு ஆப் மூலமா கட்சிகள் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம். இதுல யாரு முதல்ல அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. இதனால இந்த ப்ராசஸ் ரொம்ப வெளிப்படையாவும் வேகமாவும் நடக்குது. இந்த கண்காணிப்பு வேலையெல்லாம் யார் பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, திரைக்கு பின்னால என்ன நடக்குது, இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு எட்டி பார்க்கலாம். ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துறதுக்கு ஒரு பெரிய டீம் பின்னாடி வேலை செய்யுது. முதல்ல மாநிலம் முழுக்க 906 பறக்கும் படைகள் இருக்கு. இவங்க தொடர்ந்து ரோந்து பணியிலிருந்து விதிமீறல்களை தடுக்கறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா 2116 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் முக்கியமான இடங்கள்ல, அதாவது செக் போஸ்ட் மாதிரி இடங்கள்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த பெரிய வேலையை ஒருங்கிணைக்க வருமான வரித்துறை, காவல்துறைன்னு மொத்தம் 23 விதமான அமலாக்கத்துறைகள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. இது ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைந்த முயற்சி. கண்காணிப்பு வெறும் கையில இருக்கிற பணத்துக்கு மட்டும் இல்ல, பேங்க் மூலமா நடக்கிற பெரிய அளவிலான ஆன்லைன் பண பரிமாற்றங்களும் தீவிரமா கண்காணிக்கப்படுது. சோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கும் இந்த ரூல்ஸ் பொருந்தும். இந்த முயற்சி ஜெயிக்கணும்னா எல்லாருக்கும் நடுவுல நல்ல கோஆர்டினேஷன் வேணும். அதுக்காக தான் இந்த 23 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கும் ஒன்னா சேர்ந்து ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. இதனால ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியும், நியாயமான முறையில அமல்படுத்தவும் முடியும். சரி, இவ்வளவு நேரம் நாம பேசினதோட முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு சிம்பிள் செக்லிஸ்டா தொகுத்து பார்த்திடலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 விஷயம்தான். ஒரு சிட்டிசனா 50,000 ரூபாய்க்கு மேல பணம் இருந்தா ஆதாரம் அவசியம். ஒரு வேட்பாளரா இருந்தா சரியான நேரத்துல மனு தாக்கல் செய்யணும். ஒரு கட்சியா இருந்தா பொதுக்கூட்டங்களுக்கு சுவிதா ஆப்ல பெர்மிஷன் வாங்கணும். இந்த சிம்பிள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், தேர்தல் காலம் எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா அமையும். இந்த ரூல்ஸ் எல்லாமே ஒரு நேர்மையான தேர்தலுக்காக தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது, இந்த மாதிரி ஒரு கடுமையான கண்காணிப்புக்கும் நம்மளோட பிரைவசி, நம்மளோட வசதிக்கு நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை எப்படி கொண்டு வரது? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.